சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து மாநிலம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்பினர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவத்தில் தொடர்புள்ள பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் தேசிய மகளிர் ஆணையமும் பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டது. இந்நிலையில் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலசாமி கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகங்களில் தொடரும் இதுபோன்ற பாலியல் அத்துமீறல்களை களைய ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் கல்லூரி நுழைவாயில் முன்பு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி போராட்டம் தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு உடனடியாக ஆளுநர் அவர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்க வேண்டும். முன்னுதாரணமான பல்கலைக்கழகம் என்றால் அண்ணா பல்கலைக்கழகம் தான். இந்த பல்கலைக்கழகத்தில் இது போன்ற செயல்கள் நடைபெற்றிருக்கிறது ஒரு கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் என்பது ஆளுநரில் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. வாய்ப்பொத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி வேடிக்கை பார்ப்பது உள்ளபடியே வெட்கக்கேடாக உள்ளது. கல்லூரிக்கு வந்த மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் ஆதரவுடன் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.